ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஸ்மெலி தயா. என்னங்க கொஞ்ச நாளாக இன்ஸ்டாகிராம்லேயே வரலன்னு பார்க்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ தான் யாரை பற்றி பேசினாலும் ஐடியை பேன் பண்ணிடுவேன், முடக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் பண்ண முடியாமல் போச்சு. இன்றைக்கி நான் எதனால் போட்டேன்னா, முக்கியமான விஷயம் இந்த தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் பல்வேறு தொகுதிகளில் திமுக வேட்பாளரை பொதுமக்கள் ஊருக்குள்ளே விரட்டி அடித்திருக்காங்க. அதுக்கு சாட்சியாக பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன், திருமயத்தில் ரகுபதி, எவ்வளோ ஊர்லங்க. திருச்சி மணச்சல் நடத்துங்க கதிரவன் அவர்களை ஊருக்குள்ளேயே மக்கள் விடலை. அப்புறம் எப்படிங்க நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க? என்ன தான் மக்கள் நம்மளை விரட்டி அடித்தாலும் நமக்கு தான் ஓட்டு போடும் அப்படின்ட்டு காமெடியாக சொல்லிகிட்டு இருக்கீங்களா? அது கிடையாதுங்க. எவ்வளோ 5 வருஷத்துலங்க பாலியல். கடந்த தூத்துக்குடியில் பாருங்கள், விளாத்திக்குளத்தில் +2 படிக்கிற பொண்ணு டாய்லெட் இல்லைன்ட்டு வெளியே போயிருக்காங்க. அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னைய வரைக்கும் தீர்வு கண்டுபிடிக்க முடியல யாராலையுமே. அப்போ எப்படி உங்களை ஓட்டு போடுவாங்க? தயவுசெய்து அதை மறந்துடுங்க. மக்கள் 100% தெளிவாக இருக்காங்க. மக்களே இந்த வாட்டி உங்கள் ஓட்டை விசில் சின்னத்துக்கு போடுங்க, சரிங்களா? தளபதி விஜய் அண்ணாவை முதலமைச்சர் தேர்ந்து எடுங்க. அது என்ன எடுங்க, தேர்ந்து எடுக்கிறீங்க? தளபதி விஜய் அண்ணா தான் ஆட்சி அமைக்கிறார். 100% கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.